டிஒய் பாட்டில் ஸ்டேடியம் நவி மும்பையில் நடக்க போகுதுங்க. இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா விமென்ஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல். இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் இந்த விமென்ஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி நம்ம வேர்ல்டு கப்ல புது வின்னரை பார்க்க போறோம் அப்படின்றது கேரண்டி. அது மட்டும் தான் சிறப்பான்னு கேட்டா இல்ல. இந்தியாவுக்கு இது 3வது முறை ஃபைனல் போறது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இதுதான் முதல் முறை. ஆல்ரெடி நம்ம ஒரு புது ஃபைனலிஸ்ட பார்க்க போறோம், சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு டீம். சரி, இந்த ஃபைனல் இந்த அளவுக்கு சிறப்பா இருக்குமா? பெஸ்ட் இந்த டீம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்க. அவங்க கண்டிப்பா இந்த ட்ரோஃபியை ஜெயிக்கணும்ன்றதுக்காக அப்படி போராடுவாங்க. நல்ல கிரிக்கெட் நமக்கு பார்க்க கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஆன்சர் இஸ் எஸ். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு டீமும் இந்த டோர்னமெண்ட்ல என்ன செஞ்சு ஃபைனல் வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா சில சர்க்கிள்கள், ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா ஆட ஆரம்பிச்சோம். நம்மள அடிக்கவே முடியாது அப்படின்ற லெவல் கிரிக்கெட்டை வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அது எல்லாமே இந்த செமிஃபைனல்ல வந்து சிறப்பா கை கொடுத்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சும்மா ஜெயிக்கல. 338 ரன் அப்படின்ற ஒரு மேமத் டார்கெட்டை சேஸ் பண்ணி செமிஃபைனல்ல ரெக்கார்டு படைச்சு ஃபைனலுக்கு வந்திருக்கோம். ஜெமிமா ராட்ரிகஸ் மற்றும் ஹர்மன் பிரீத் கௌர் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அன்னைக்கு அடிச்சு ஆடி நமக்கு வந்து இன்னைக்கு ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு நம்ம டீம். இன்னொரு பக்கம் அந்த கேப்டனும் லேஸ்பட்ட கேப்டன் கிடையாது, அந்த டீமும் லேஸ்பட்ட டீம் கிடையாது. இங்கிலாண்டை தரமட்டம் ஆகிட்டு துவம்சம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃபைனலுக்கு சவுத் ஆப்பிரிக்கா. கேப்டன் லாரா வூல்வார்ட் அவங்க அடிச்ச 169 ரன், பெரிய ரன், பெரிய இன்னிங்ஸ். 6 அடிச்சாங்க, 4 அடிச்சாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஸ்டார் ஆல்ரவுண்டரான மரிசான் காப் இன்னைக்கு விமென்ஸ் கிரிக்கெட்டோட ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. அப்படி ஒரு டீமை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். லாரா வூல்வார்ட் என்ன, மரிசான் காப் என்ன அப்படின்ட்டு. ஆனா அவுட் ஆஃப் சிலபஸா வந்தா தானே நல்லா இருக்கும். போன வாட்டி இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் சந்திக்கும் போது ரிச்சா கோஷ் அவுட் ஆஃப் சிலபஸா வந்தாங்க. இந்தியால இருந்து 94 ரன்கள் அடிச்சாங்க. அந்த மேட்சை நம்ம ஜெயிக்க தான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவுட் ஆஃப் சிலபஸா வந்தாங்க டிக்லர். நடின் டிக்லருக்கு அடிச்ச அடியில சவுத் ஆப்பிரிக்கா தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிச்சாங்க. இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்தாங்க. இது எவ்வளவு சிறப்பா இருக்க போகுது அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் யாரு ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்க டீம்ல அதை வந்து பெருசா கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த வீராங்கனைகளை கொண்டாட போறாங்க. இந்தியா ஆல்ரெடி கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ நமக்கு கவலை இல்லை. செமிஃபைனல் ஜெயிச்சதுக்கே நம்ம இந்த வீராங்கனைகளுக்கு கோவில் கட்டி கும்பிட போறோம் அப்படின்ற லெவல்ல தான் இங்க ஃபேன்ஸ் ஆரவாரமா சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு தெரியுதுங்க, விமென்ஸ் கிரிக்கெட் இனிமே விமென்ஸ் கிரிக்கெட் கிடையாது. அதுவும் எல்லா கிரிக்கெட்டை போலவும் சிறப்பான கிரிக்கெட் தான். எல்லாரும் இனிமே அதையும் பார்க்க போறாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. நான் ப்ரெடிக்ட் பண்றது இந்தியாவுக்கு ஒரு டைட் விக்டரியா இருக்க போகுது. ரொம்ப சூப்பரான மேசிவ் டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லல, டைட்டா இருக்க போகுது. ஆனா இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போகுது ரிச்சா கோஷ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியா ஜெயிப்பாங்களா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்களா, ரிச்சா கோஷ் அடிப்பாங்களா, ஸ்மிருதி அடிப்பாங்களா, இல்ல போன மேட்ச்ல அடிச்ச மாதிரியே ஜெமிமாவும் ஹர்மனும் அடிப்பாங்களா? அவங்க சைட்ல சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல ஒருவேளை நீங்க அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார் ஆட போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விமென்ஸ் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணலாம் வாங்க.